ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் மாமாவே என்கிட்ட மன்னிப்பு கேட்டார். இது மாதிரி இப்போ தான் எனக்கு ஓரளவு எல்லாமே புரிஞ்சிருக்கு. நான் உங்கள் அண்ணன் தம்பிகளை பிரிக்கணும், பண்ணணும், செய்யணும்னு தேவையில்லாமல் இங்கே பேசினதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க தம்பி. நான் பண்ணலை, என் ஃப்ரெண்டு தான். உனக்கு தெரியும்ல, லோகன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் தான் அவன் பொண்ணுக்கு இது மாதிரி 2 பசங்கக்கிட்ட போய் கடைசியில் அவங்க பொண்ணுக்கிட்ட ஒன்றுமே இது இல்லாமல் இதாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட எப்போதுமே பேசிகிட்டு இருக்கிறதுக்கிட்ட அவன் அதை தான் சொல்லியிருப்பான். நீயும் உன் பொண்ணுக்கு அந்த நிலமையை வர விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சொல்லிகிட்ருப்பானோன்னு. சரி, ஓகே, அதுக்காக நீ எதுக்கு இப்போ இது பண்ணிக்கிட்டு கவலைப்பட்டுட்ருக்க? தேவையில்லாமல் அதை போட்டு யோசிச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே சரி, இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு நீங்கள் சாப்பிட வரணும். நான் செஞ்ச தப்புக்கு அதான் நீங்கள் எனக்கு இது பண்ணுறதில்ல, நீங்கள் மகேஷையும் அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் பேசினதை பார்த்தாலே கொஞ்சம் மாறி இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சு. ஏன்னா முன்னாடி பேசுகிறதுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக சைலண்ட்டாக பேசினார். அதுக்கப்புறம் பேசிட்டு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் நீங்கள் வாங்க, ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக மகேஷ் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னோடனே, அவன் எங்கே அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு இன்டர்வியூக்காக கோயம்புத்தூர் போயிருக்கான், வந்துடுவான், நாளைக்கு வந்துடுவான் அப்படின்னோடனே, அவனை கண்டிப்பாக நீங்கள் அழைச்சிட்டு வரணும். அவன்கிட்ட நான் ஒரு மனசு விட்டு நல்லா ஒரு இதாக பேசினா தான் எனக்கு ஓரளவு நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா என் மனசுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம பேசிட்டோமே, இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னோடனே, சரி சரிப்பா விடுங்க, அதை பற்றி எதுவும் மனசை போட்டு நீங்கள் இது பண்ணிக்காதீங்க, சரியாயிடும், எதாக இருந்தாலும் நம்ம சரி பண்ணிக்குவோம். ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, எதாக இருந்தாலும் நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். சரி, எதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் மகேஷ், நான், அம்மா எல்லாருமே லலிதா எல்லாருமே மாமா வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தோம். அப்புறம் மகேஷை கூப்பிட்டு அவர் சாப்பிட்லாம் முடிச்சதுக்கப்புறம் பேசினார். என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை, நீங்கள் எப்படி என்னோடய பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்க மாப்பிள்ளை மாதிரி தான் நீயும் எனக்கு. நான் அதை புரிஞ்சுக்காமல் என் ஃப்ரெண்டு சொன்னதை கேட்டுக்கிட்டு நானும் பயந்துக்கிட்டு இது மாதிரிலாம் பேசினேன். நான் பண்ணது தப்பு தான். நீங்கள் மன்னிச்சிருங்க என்ன. இதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னோடனே, சரி விடுங்க மாமா, நீங்கள் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அதை பற்றி யோசித்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. நான் அதெல்லாம் தப்பாகவே நினைக்கல. உங்களோட சூழ்நிலை, நீங்கள் உங்கள் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் பேசுவீங்க. ஆனால் நான் அண்ணி அண்ணன் தான் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அண்ணன் எங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. அம்மாவையும் நினச்சி பார்க்கணும். நாளைக்கு எனக்கும் ஒரு ஒய்ஃப் வந்தாலும் அவங்கள்ட்டையும் நான் அதை தான் சொல்லுவேன். அந்த பொண்ணுக்கிட்டேயும் ஒத்துமையாக இருக்கிறது தான் நல்லது. நம்ம எதுவும் விட்டு கொடுத்து ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த தான் நான் சொல்லுவேன் அந்த பொண்ணுக்கிட்டையும் அப்படின்னோடனே, சரிப்பா, சொன்ன வரைக்கும் நல்லது. எனக்கு இப்போ உன்கிட்ட இந்த மன்னிப்பு கேட்டோன்னு தான் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ரொம்ப கவலையாக தான் நான் இருந்தேன். எந்த ஒரு விஷயத்தையுமே நான் எதாக இருந்தாலும் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசிடுவேன். உனக்கு தெரியும், என்னை எப்போலேருந்து நீ பார்த்துக்கிட்டு இருக்க. ஆனால் இப்போ நானே உணர்ந்திருக்கேன்னா அந்தளவுக்கு எனக்கு மனசை நான் மாறியிருக்கேன். ஏன்னா என் பொண்ணு என்கிட்டயே கோவப்பட்டு பேசினா. அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சிச்சு, நம்ம பண்ணுறது தப்பு. நம்ம பொண்ணை தேவையில்லாமல் நம்ம கோவப்படுத்திருக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் நம்ம சரியாக நடந்துக்கிட்டால் மட்டும்தான் இது பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் யோசித்தேன் அப்படின்னோடனே, சரிப்பா, நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாத. என்னோடய ஃப்ரெண்டோட பையன் கூட கோயம்புத்தூரில் கம்பெனியில் வேலை பார்க்குறான். அவன் நல்ல ஒரு மேனேஜரான பொசிஷனில் தான் இருக்கான். அவன்கிட்ட வேணால் நான் கேட்டு பார்க்குறேன். நீ போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறா கூட அட்டன் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே, சரி மாமா, நான் அடுத்த வாரம் தான் ஒரு இன்டர்வியூக்காக அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் சேல்ரி ரொம்ப கம்மி, அவ்வளோதான் நான் போகலை அப்படின்னோடனே, சரி விடுப்பா, அதை பற்றி யோசிக்காத. சேல்ரி கம்மியாக இருந்தாலும் முதல்ல போய் போய் வேலைக்கு சேர்ந்துட்டேன், அப்புறம் கொஞ்சம் அதிகமாகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலை பார்க்குறத வச்சு தான் பண்ணுவாங்க. அதை நினச்சிக்கிட்டு நீ இது பண்ணிகிட்டு இருக்காதாப்பா அப்படின்னோடனே, சரி ஓகே மாமா, நீங்கள் கொடுங்க, அவர்கிட்ட நீங்கள் பேசுங்க, உங்கள் ஃப்ரெண்டு பையன்கிட்ட, அவர் செய்வார்ல அப்படின்னோடனே, கண்டிப்பாக செய்வான்ப்பா. நீ அடுத்த வாரம் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறப்ப கண்டிப்பாக இந்த அட்ரஸில் போய்ட்டு அவனை பாரு.
இங்கே கிட்டத்தட்ட இப்போ நான் சொல்லியே 2 பேருக்கு வந்து வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஃப்ரெண்டோட பையனுக்கு, அப்புறம் நம்மளோட ரிலேட்டிவ் ஒரு பையனுக்கும் வந்து அவன் ஆஃபீஸ்லேயே வேலை. ஆனால் நல்ல சேல்ரி, 30,000க்கு மேலே சேல்ரி. மேனேஜர் பொசிஷனில் இருக்கவாசி அவன் தான் பார்த்து ஆளெல்லாம் எடுக்கிறது. நான் சொன்னால் அவன் கேட்பான் அப்படின்னோடனே, ஏன்னா அவன் படிக்கிற காலத்தில் நான் நிறைய பண உதவியெல்லாம் செஞ்சுருக்கேன். அந்த நன்றியை மறக்காமல் அவன் செய்கிறான். எனக்கு வந்து நான் பேசினதுக்கு நீ கண்டிப்பாக இந்த வேலையில் போய் சேர்ந்துட்டேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னோடனே, சரி சரி மாமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அண்ணி எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். அதுக்கப்புறம் நான் வந்து அக்கா வந்து இது மாதிரி சொன்னாங்க, எனக்கு வந்து இந்த கல்யாணத்தில் வந்து அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை தான், இருந்தாலும் நான் அம்மா அப்பாவோட ஒரு நல்லதுக்காக தான் வந்து இந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அதுக்கு சொன்னேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் பண்ணிக்க வேணாங்க்கா. பிடிக்காத ஒரு விஷயத்த வந்து அம்மா அப்பாவுக்காகவோ இல்லை மற்றவங்களுக்காகவோ நீங்கள் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வருமா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னதுக்கு, இல்லை நானும் வந்து யோசிச்சு பார்த்தேன். ஃபஸ்ட்டு நீ சொன்ன மாதிரி தான் நானும் யோசித்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேமிலி, அதுக்கப்புறம் வந்து அம்மா அப்பாவோட அதோட அம்மாவுக்கு அடிக்கடி முன்னாடி மாதிரி கிடையாது, உடம்பு முடியாமல் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்மளால் இது பண்ண முடியாது. அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்படுறாங்கங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க அம்மாவுக்கு வந்து என்னோட படித்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து மேரேஜ் ஆகிட்டு, நானும் எவ்வளோ வந்து அம்மா கிட்ட வந்து நான் சொன்னேன் இது மாதிரின்ட்டு. அதுக்கப்புறம் அம்மாவே வந்து என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்பப்போ நம்ம பொண்ணு வந்து நம்ம பேச்சை கேட்கல, மற்றவங்கெல்லாம் வந்து நேற்று கூட இது நடந்த விஷயந்தான், நானும் அம்மாவும் கடைக்கு போனோம். அப்போ அம்மாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து அவங்க அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி இன்னும் பொண்ணு கல்யாணம் பண்ணல, இவங்க 2 பேரும் வந்து ஒரே செட்டு தானே அப்படிங்கிற மாதிரி, குழந்தையெல்லாம் இருக்குது, ஏன் என்ன பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அம்மாவால் எதுவுமே அந்த இடத்துல சொல்ல முடியல. அம்மா சொல்லி சமாளித்தது என்னென்னா, இல்லை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது, வர்றதெல்லாம் வந்து ஒன்று சரியாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னோடனே, இதை சொன்னோடனே வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனசே வந்து இதாகிடுச்சு. அம்மாவுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து என்ன சொல்கிறதுனே புரியலை. ஒரு மாதிரி மனசு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப இதாகிடுச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதனால சரி ஓகே பார்த்துக்கலாம், நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து நம்மளால் வந்து எதுவும் சமாளிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலில் தான் வந்துருந்தோன்னே, நான் நேற்று நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல. நம்மளால தானே நம்ம அம்மாலாம் வந்து இந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து நம்மளுக்காக இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிட்டு, அதனால் நானும் வந்து சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தில் வந்து நம்ம எதுவுமே வந்து இதாகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டேன். சரி அம்மாவுக்காக நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து கொஞ்சம் இதாக தான் பார்த்துக்கணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் அம்மாவும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம பொண்ணு வந்து எதுவும் பேசக்கூடாதுன்னு அம்மாவும் ஒரு 6 மாதமாக வந்து எதை பற்றியுமே வந்து ஒரு இதாக தான் இருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு சில கவலைகள் போயிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு தான் நான் முடிவுக்கு இருந்ததுக்கப்புறத்துக்கு தான் நான் நல்லா யோசித்து தான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னா நானும் இப்போது 3 வருஷமாக கிட்டத்தட்ட அம்மாவும் அப்பா 2 பேருமே வந்து என் கல்யாண விஷயத்தை பற்றி பேசிட்டாங்க. எனக்கு அப்புறம் நீ இருக்கிற, அப்புறம் தம்பி இருக்கான். நான் வந்து இப்படியே இருந்தேன்னா நாளைக்கு வந்து அம்மா அப்பாவுக்கு அதுவே ஒரு ஒரு நானே ஒரு பிரச்சனை ஆகிடக்கூடாது, அதுதான் என் மனசுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிக்கா உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அக்கா சொன்னதும் ஒரு சில விதத்தில் வந்து எனக்கு சரியாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நம்மன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், அதையே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து அதையும் தாண்டி நம்மளுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை நம்ம யோசிக்கணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அக்கா சொன்ன அந்த ஒரு விஷயங்கிறது அக்காவுக்கு புரியறதுக்கே இப்போ 3 வருஷம் ஆயிருக்கு. அதனால் ஜாபுங்கிறது நம்மளுக்கு முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் வந்து ஒரு மேரேஜுங்கிறது நம்ம லைஃப்பில் அந்த டைமில் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அது நடந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு புரிஞ்சிச்சு. சரி ஓகே பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு முடிவு பண்ணி ஓரளவு அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணேன். ஏன்னா நம்மளும் வந்து அக்கா ஏன் பண்ணுற என்ன அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கும் அவங்களுக்கும் வந்து அந்தளவுக்கு பையன் படிக்கலை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னோடனே, அதை நம்ம நெகட்டிவாக பேசணுன்னா அவங்களுக்கும் வந்து மனசு கஷ்டமாகும்ல நான் பேசுகிற விஷயம். அதனால் நான் வந்து எதுவும் சொல்ல, இப்போ உங்கள் டிசிஷன்க்கா, உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய் அப்படிங்கிற மாதிரி
நான் ஒரு முடிவுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா நம்மளும் அதை வந்து அக்காவுக்கு வந்து சரின்னு படுற விஷயத்த நம்ம வந்து நம்மளோட கண்ணோட்டத்துலேருந்து அது ஒரு தவறாக நம்ம இது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால் நானும் வந்து அக்காவுக்கு சரி ஓகேக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அம்மா அப்பாட்டையும் அக்கா விருப்பத்தை சொன்னோன்னே அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, பையன் வந்து படிக்கலைன்னு மட்டும்தான் வந்து இது தவிர மற்றபடி ரொம்ப நல்ல டைப்பு, உங்கள் அம்மா அப்பாவை அந்தளவுக்கு நல்லா பார்த்துக்கிற பையன் கண்டிப்பாக வந்து உன்னையும் நல்லா பார்த்துக்குவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அப்பா அந்த பையனையே சம்மதிச்சது. இன்னும் நிறைய மாப்பிள்ளைலாம் வந்தாங்க, நிறைய பேங்க் இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களாம் படிச்சிருக்காங்க தவிர்த்து அந்த அளவுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு கேரிங்காக பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறத நம்மளால வந்து நம்பிக்கை கொடுக்க முடியாதும்மா. உனக்கு தெரியாதுன்னு கிடையாது, எவ்வளோ இடங்கள்லேயே பார்க்குறோம் படிச்சிருக்காங்க. ஆனால் வந்து அந்த பசங்க தான் வந்து ரொம்ப டிமாண்ட் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆஃபீஸில் வேறு ஏதாச்சும் ஒரு பொண்ணோட இது பண்ணுறது, இந்த மாதிரி விஷயந்தான் வந்து போயிட்டுருக்கு. அதெல்லாம் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். அதெல்லாம் வந்து எதையும் வந்து நான் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக நீ நினைக்கக்கூடாது அந்த பையனை.